குட்டி ஆர்கனைசேஷன் வீடியோ பார்ப்போமா. வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன் டே 10. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சேலஞ்ச் தான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும். நமக்கு தேவையில்லாதது நம்ம நிறைய சேர்த்து வச்சுருப்போம். நம்ம அதை அடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசைக்காக வாங்கி வைக்கிறதுன்றது ஒரு பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேர்ந்து அந்த பாக்ஸே நம்மளுக்கு அடைப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தெர்மோகோல் பேப்பர்லாம் நமக்கு கிஃப்ட் ரேப் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2 டபுள் ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டேன். அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்ட்டிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து அதை நடுவில் வந்து பேகிள்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை போட்டுக்கிட்டோன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். தேவையில்லாதது ஈஸியாகவும் இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாளாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக ஆர்கனைசேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் இது ஒரு சின்ன டிப் தான். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நான் வச்சு எப்படி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் கோல்டன் பேங்கிள் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ்ன்ற மாதிரி பார்ட்டிஷனாக இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோமா, டக்குன்னு நம்ம ரெடி ஆகிறோமா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதை நீட்டாக பார்க்குறவங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னா கூட இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாப்பாவோட பேங்கிளையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னுடைய பேங்கிள் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. சிம்பிளாக நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற தெர்மோகோல் ஷீட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக செலவில்லாமல். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் வீடியோ போடுறேன். அதுவும் எப்படிலாம் நான் ஸ்டோர் பண்ணுறேன்றதை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய யூஸாக இருக்கும். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும்.